ஆப்கே அதாலத்தில் மிக பிரபலமான தொழிலதிபர் கௌதம் அதானி மேலுள்ள குற்றச்சாட்டு. இவரை நன்றியற்றவர்னு சொல்றாங்க. கௌதம் சார், உங்க பேர் வந்தவனே மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர் பேர் ஒன்னே போதுங்கிறாங்க, கௌதம் அதானி. நம்ம நாட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் கடந்த 8 வருஷமா ரொம்பவே உழைச்சி உங்க பேரை பாப்புலர் ஆக்கிட்டாரு. அவர் தினமும் உங்க பேரை சொல்றாரு. அவர் பேர் உங்களுக்கே தெரியும், ராகுல். ஆனா இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்க அவருக்கு நன்றி கூட தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கல? இதை பாருங்க ரஜித் பாய், ராகுல் சார் காங்கிரஸ் பார்ட்டியோட ஒரு பெரிய லீடரா இருக்காரு. அதோட என்னை பொறுத்த வரையில என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவரை பற்றி ஏதாவது சொல்கிறது அவ்வளோ நல்லதில்லை. அவர் ஒரு மதிக்க வேண்டிய தலைவர். நானும் தான் அவரை கவனிக்கிறேன். அவரும் நாட்டோட முன்னேற்றத்தை தான் விரும்புகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, பொலிட்டிக்கல் ஆவேசத்தில் அவரோட ஸ்டேட்மெண்ட் வெளியில் வந்துடுது. நானும் அதை ஒரு பொலிட்டிக்கல் மேட்டராக பார்த்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த பாருங்க, நீங்க அவரை குத்தி காட்டி பேசுறது இல்லை, ஆனா அவர் உங்களை குத்தி காட்டி பேசுறாரு. ஒரு 2-3 உதாரணத்தை சொல்றேன். ராகுல் காந்தி சொல்றாரு, இது ஒன்றும் ரொம்ப பழைய நியூஸ் இல்லை, February 2022 மோடிஜி கவர்மெண்ட் இந்தியாவோட எல்லா ஏர்போர்ட், எல்லா போர்ட்டையும், எல்லா கேஸ், எல்லா டிரான்ஸ்மிஷன், எல்லா பவரையும், மைனிங்கையும், கிரீன் எனர்ஜி கேஸ் மொத்தத்தையும் அடானி கிட்ட கொடுத்துட்டாரே. ஸ்ரீ ரஜத் பாய், குற்றம் சுமத்தும் போது நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கவனமா கேட்டுக்கோங்க. நான் எந்த ஒரு வேலையையும் பிட்டிங் இல்லாம பண்ணனான்னு சொல்லுங்க. எந்த ஒரு இடத்துலையும் பிட்டிங் இல்லாம, அப்புறம் மெரிட் இல்லாம நான் அந்த பிஸ்னஸ்குள்ள நுழைஞ்சதே கிடையாது. ஏன்னா எனக்கும் நல்லா தெரியும், இந்தியாவில் நேர்மை தவறி வேலை செஞ்சா கான்ட்ரவர்சி அதிகமாகும். அதன் காரணமா என்னோட அதானி குரூப்புக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பிட்டிங் இல்லாமல் டச் பண்ணவே கூடாது. அது என்னோட போர்ட்டாக இருக்கலாம், ஏர்போர்ட்டாக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், பவர் ஹவுஸாக இருக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸும் வித்தவுட் பிட்டிங் பண்ணதே கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா, பரீட்சை எழுதும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன்னு கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க சொல்லட்டும். ஆனால் அது அக்செப்ட் ஆகணும்ல. என் மேலே இப்படி ஒரு குறைய ராகுல் சார் கூட இது வரைக்கும் சொன்னதில்லை. அதாவது இங்கே நடந்த பிட்டிங்குள்ள ஏதாவது தில்லுமுள்ளு இருக்கு, அந்த தில்லுமுள்ளு காரணமாக தான் அது எனக்கு கிடைச்சதுன்னு. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேனே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மொத்த பணமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல வெவ்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில், இது எல்லாமே பேங்க்லேருந்து வாங்கின லோனா. கிட்டத்தட்ட 2 lakh crores லோன் இருக்கான் கௌதம் அடானி பேர்ல. இது எல்லாமே பப்ளிக்கோட மணியா, அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்களாம். ரஜித் பாய், நீங்களும் ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒன்று பேங்க்கோட டேட் இருக்கும், அது மேலே நீங்கள் ஈக்விட்டியை போடுறீங்க. 30% 40% நீங்கள் உங்கள் பணத்தை போடுறீங்க, மீதி பணத்தை பேங்க் உங்களுக்கு லோனாக கொடுக்குதுன்னு வைங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் எந்த லோனை வாங்குறீங்களோ அந்த லோன், அதில் உங்களோட ரேட்டிங் என்ன? இன்னைக்கு நான் உங்கள் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் வாங்குகிற லோனுக்குள்ள அதானி குரூப் ஒரு குரூப் தான் இந்தியாவிலேயே இருக்கு. எங்களுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கிடையாது. எங்களுக்கு பேங்க்கும் கொடுக்கறது கிடையாது. ஒரு இண்டிபெண்ட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கு, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க உங்க மொத்த ஃபைனான்ஷியல் ரேட்டிங்கையும் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. அதை பேசிக்காக வச்சு தான் நாங்கள் யாருக்கு லோன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கும், அதில் இந்தியன் பேங்க்ஸும் இருக்கும், அங்கே எல்லா கார்பரேட்டும் இருப்பாங்க. இன்னைக்கு அதானி குரூப்போட எல்லா கம்பெனிஸும் இந்தியாவோட ரேட்டிங் இருக்க பாரதத்துடைய அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், விச் இஸ் த சாவரிங் ரேட்டிங். எப்போ அதானி குரூப்புக்கு எவ்வளோ டிசிப்ளின்
ரேட்டிங் இருக்கோ, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னோட 25 வருஷ அனுபவத்தில் என்னோட பேமெண்ட் வந்து ஒரு நாள் கூட டிலே ஆனது கிடையாது, குறைவாகவும் கட்டினது கிடையாது. அதனால தான் அதானி குரூப்புக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ, எந்த டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாரும் கொடுக்க தயாராக இருக்காங்க. ராகுல் சார் என்ன சொல்றாருன்னா, மோடி சார் தான் உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாராமே. நீங்களே கவனிங்க, 2013க்கு அப்புறம் அப்போ வந்து 80% பணம் நாங்கள் இந்தியன் பேங்க்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அதோட வேல்யூ இன்னைக்கு 35% ஆயிடுச்சு. அதோட நாங்கள் ஃபுல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குளோபல் ரேட்டிங் பண்ணிட்டு போயிட்டோம். அதனால இன்னைக்கு குளோபலுக்குள்ள நம்ம இந்தியாவோட யாராவது சொல்றதுனால யாருக்கும் பணம் கிடைக்கிறது கிடையாது. அது அவங்க ரேட்டிங் அண்ட் அவங்க கவர்னன்ஸ் கணக்குப்படி தான் தருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். நம்மளோட எல்லா கம்பெனியோட ரேட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதோட எங்களோட டிஸ்க்ளோசர்ஸ் இருக்காங்களே, அந்த டிஸ்க்ளோசரை வச்சு எங்களோட கம்பெனியில் வேர்ல்டு வைஸ் 3rd இஎஸ்ஐ லெவலில் அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அதனால இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யானது. என்ன பண்ணுறது, அரசியலுக்காக அவங்க இப்படியெல்லாம் பொய் பேச தான் செய்வாங்க. அதுக்கான பதிலை இந்த லேண்டர்ஸ், நாங்கள் வந்து பாரோவர்ஸ், இந்த லேண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. லோன் வந்து கவர்மெண்ட் பேங்க்லேருந்து தான் கிடைக்குதான். அதோட 40% லோன் 2022 இடையில தான் கிடைச்சுதான். இல்லை, நானே உங்களுக்கு சொல்கிறேன், எங்களோட லோனுடைய லிமிட் கடைசி 10 வருஷத்தில் 8 வருஷம்னே சொல்லலாம் 11%க்கு மேலே போயிருக்கு. அதோட எங்கள் இன்கம் 24%க்கு மேலே இருக்குது. எங்களோட அந்த வந்து ப்ராஃபிட் இருக்கே, ப்ராஃபிட்டபிலிட்டி, அதனால தான் எங்களுடைய ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது எங்கள் பாரோயிங்கை விட அதிகமாக இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அடானியுடைய பலூன் ஒருவேளை வெடிச்சதுன்னா அப்போ எல்லா பேங்க்கும் கவுந்துடுமா? அது வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வெவ்வேறான எண்ணங்கள். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதானியுடைய அசட் லோனை விட 3-4 மடங்கு அதிகமாக தான் இருக்குது. அதனால் யாருடைய பணமும் இங்கே அன்செக்யூர்டாக இல்லை. அப்படின்னா இந்த பலூன் வெடிக்காது, பறந்துக்கிட்டே இருக்கும். இந்தியா முன்னேறி போகிற வரைக்கும் இந்த பலூன் ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும். இங்கே மக்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்காங்க. சார், நீங்கள் நம்பர்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க, அது மாயைன்னு சொன்னீங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ மீன், உலகத்துல இருக்கிற பணக்காரங்கள ஒருத்தர், அவரு நம்ம நாட்டை சேர்ந்தவர். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய ரிஸ்க்லாம் எடுத்திருப்பீங்க. இப்பெல்லாம் நீங்க பயந்ததே இல்லையா என்ன? நீங்கள் ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரிஸ்கை சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் பல இடங்களில் ரிஸ்க் எடுத்திருக்கேன். அப்படி ரிஸ்க் எடுத்த எல்லா இடத்துலையும் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டேன். பல இடங்களில் நான் ஃபெயிலும் ஆகியிருக்கேன். ஸோ ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா உங்ககிட்ட அதுக்கான ஸ்கில்லும் இருக்கணும். இந்த கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு விடாமுயற்சி தேவை. கஷ்டங்கள் வரதான் செய்யும். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. தடங்கல்களும் அதில் வரும். அதில் உங்கள் இன்டென்ஷன் சரியாக இருக்கணும். விடாமுயற்சியோடு செயல்பட்டால் வெற்றி அடைவீங்க. இது வந்து என்னோட அனுபவம். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தோத்துற மாட்டீங்க. ராகுல் காந்தி இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. மோடிஜி உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுறாராம். முந்திரா போர்ட் ட்ரஸ்ட்ல இருந்து இதுதான் உங்கள் முதல் போர்ட், இதை தான் முதல்ல நீங்கள் கட்டினீங்க. 2021ல் அங்கே 20,000 கோடிக்கான ட்ரக்ஸை பிடிச்சாங்களாம். 2022 மேலே 500 கோடி வேல்யூ ட்ரக்ஸை பிடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் ஜூலை 2022 375 crores ட்ரக்ஸை பிடிச்சிருக்காங்க. அடானியை யார் காப்பாத்துறாங்கன்னு அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு கணக்கு சொன்னீங்க இல்லையா, இந்த ட்ரக்ஸை பிடிச்சாங்கன்னு. இதே மேட்டரை நீங்கள் வேறு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பிடிச்சது நல்ல விஷயந்தான். அதோட எந்த ஒரு ட்ரக் இங்கேருந்து போனாலும் அதை இம்மிடியேட்டாக பிடிச்சிடுறாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ரக் பிஸ்னஸே நடந்ததில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனாலும் இன்னைக்கு நான் என்னுடைய எல்லா ஏஜென்சியும் பாராட்ட விரும்புகிறேன்.
அவங்க கஸ்டம்ஸாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், டிஆர்ஐயாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக வேலையை செஞ்சு இந்த மாதிரி ட்ரக் ஸ்மக்லிங் பண்ணுறவங்கள ஈஸியாக பிடிச்சிடுறாங்க. அதோட என்கிட்ட பார்த்தீங்கன்னா, நாங்கள் போர்ட்டு நடத்துகிறோன்னா எங்ககிட்ட எந்த பவரும் இருக்காது. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். போர்ட்டு நடத்துகிறோன்னா எங்கள் வேலை கார்கோவை ஏற்றுறது, கார்கோவை இறக்குறது. எங்ககிட்ட போலீஸ் பவர் இருக்காது, இன்ஸ்பெக்ஷன் பவரும் இருக்காது, அரெஸ்ட் பண்ணுற பவரும் இருக்காது. அதை கவர்மெண்ட்டோட வெவ்வேறு ஏஜென்சிகள் தான் கவனிக்கணும். அதனால் இதெல்லாம் மக்களை திசை திருப்புறதுக்காக சொல்கிறது தான். அதோட இங்கே எதையெல்லாம் பிடிச்சாங்களோ அது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடுது. யார் பண்ணுறாங்க, யார் அனுப்புகிறாங்க, எங்கேருந்து வருது, கவர்மெண்ட் எல்லாரையும் மடக்கியாச்சு. ஆனா குற்றச்சாட்டு ராகுல் காந்தி, காங்கிரஸ் பார்ட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பாரு ட்ரக்ஸ் மாட்டுது. ஆனா கவர்மெண்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஏஜென்சியா இருக்கட்டும், அடானி கிட்டயும் அவங்க ஆட்கள் கிட்டையும் இது வரைக்கும் என்கொயரி பண்ணலன்னு. இல்லை, இதெல்லாம் தவறு. எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தாலும் அது 360 டிகிரி இன்வெஸ்டிகேஷனாக தான் நடக்கும். அப்புறம் அதில் கண்டிப்பாக விசாரணை நடக்கும். அதை கவர்மெண்ட் லெவலில் யாரும் கண்டிப்பாக குறுக்கிட்டு பைபாஸ் பண்ண முடியாது. அதனால் அதை யார் சொன்னாலும் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். அதானி குரூப்புக்கு இவங்க அதாவது யாரும் எந்த கன்ஃபெக்ஷனும் கொடுக்கல. உங்க சொத்தை கணக்கு பண்ண நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி ராகுல் காந்தி உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை கணக்கு வச்சுக்கவும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் மேலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரஜத் பாய், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ராகுல் சாரை பற்றி பேசி எங்களுக்குள்ள மறுபடியும் நீங்கள் சண்டை மூட்டி விட்டுருவீங்களோன்னு தோணுது. நாளைக்கே அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ராகுல்ஜி ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடர். அவர் மட்டும் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துகிறாரு. கண்டிப்பாக ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதனால் அவரும் இந்த மாதிரி குற்றங்களை வைக்கிறாரு. நான் யார்? நான் ஒரு சாதாரண தொழிலதிபர் தானே. நான் என்னுடைய வேலையை கவனிக்கிறேன், அவர் அவருடைய வேலையை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் அடங்க மாட்டேங்கிறாரு, நீங்களும் அடங்க மாட்டேங்கிறீங்க. அவர் என்ன சொன்னார்னு கொஞ்சம் கேளுங்களேன். அவருக்கு இந்த விஷயமும் பிரச்சனையா தான் இருக்கு. இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்கே, அங்க ஒரு கிரிக்கெட் பிட்ச் இருக்கான். அதோட ஒரு எண்டு பேர் ஏன் அடானி எண்டு? அது என்னன்னா, ஒரு ஸ்டேடியத்தை கட்டும்போது அங்கே ஆப்ஷன்ஸ் நடக்கும். அந்த ஸ்டேடியம்க்கு ஸ்பான்சர்ஸ்னு ஒன்று வருது இல்லை. ஒரு பக்கம் அதானி ஸ்டேடியம், இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் ஸ்டேடியம். ஸோ 2 குரூப்ஸும் பணத்தை கொடுத்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க இது வரைக்கும் ராகுலை பத்தி அதிகமா பேசினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு பப்ளிக் உங்க முன்னாடி இருக்காங்க. ஸோ அவரை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். 2014 எலெக்ஷனுக்கு அப்புறம், அந்த எலெக்ஷன் பீரியட்லேயும் அதுக்கப்புறமும் அப்போ கண்டினியூஸாக ராகுல் சார் என்னை தொடர்ந்து அட்டாக் பண்ணார். அதன் காரணமாக அதானினா யாருங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தானே நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்.